வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இப்போ நம்ம இலக்கண பகுதி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த இலக்கண பகுதியில் யாப்பருங்கல காரிகை. யாப்பருங்கல காரிகையில் இதுவரைக்கும் நம்ம எழுத்து, அசை, சீர், தலை வரை பார்த்துருக்குறோம். அடியோட வகைகள் பார்த்தாச்சு. இப்போ எந்த பாவிற்கு எந்த அடிகள் அப்படிங்கிற இந்த 4 வகை பாக்களுக்குமான அடியின் சிறுமையும் பெருமையும் குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க இருக்கிறோம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை இது பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். தேர்வு வந்ததுக்கப்புறமா படிக்கலாம், தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா படிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா படிக்க முடியாது. அதே மாதிரி இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வினாக்களாக மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு புரியாது. நூற்பாக்களை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வினாக்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதனால் கடைசி நேரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் உள்ளே சேகரிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். கடைசி நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற டைம் நமக்கு ரிவிஷன் பண்ணுற டைமு. அதுக்கு முன்னாடி படிக்கக்கூடியது. வேலைப்பளுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கூடுதல் டைம் ஒதுக்கி நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அரசு பணி அப்படிங்கிற ஒரு இலக்கை அடைய முடியும். அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் கையில் என்ன செஞ்சுருங்க, நோட்டு பெண்ணோட உட்காந்துருங்க. இல்லை அந்த புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அந்த புத்தகத்தில் அதை சொல்லக்கூடிய செய்திகளை என்ன செஞ்சுக்கோங்க, விளக்கங்கள் அப்படியே பார்க்கும்போது இன்னுமே கூடுதலாக உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம். பாடல் பாருங்கள். வெள்ளைக்கு 2 அடி, வெண்பாவிற்கு 2 அடி, வஞ்சிக்கு 3 அடி, வஞ்சிப்பாவிற்கு 3 அடி, 3 அகவர் எல்லப்படா களிக்கு 2 ஆகும். அதாவது அகவற்பாவிற்கும் 3 அடி, எல்லப்படாத களிப்பாவிற்கு 2 ஆகும், களிப்பாவுக்கு 2 ஆகும். அப்படின்னா 4 அடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திற்குமே இழிவு இந்த மாதிரி உரைப்போர், இழிபுரைப்போர். உள்ள கருத்தின் அளவே பெருமை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 4 பாக்களுக்குமே அவர்கள் பாடக்கூடிய உள்ளத்தின் அளவை பொறுத்து இந்த அளவு பாடிக்கலாம் அப்படின்னு எந்த அளவுக்கு பாடுறாங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும் போகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் என்ன செய்யப்படுது, குறிப்பிடப்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெண்பாவிற்கு 4 அடி தான். அதுக்கப்புறம் பக்டோடை வெண்பா மட்டும்தான் என்ன செய்யும் 4 அடியை தாண்டி வரக்கூடியதாக இருக்கும். வஞ்சிப்பா பெரும்பாலும் 3 அடி கொண்டதாகத்தான் இருக்கும். களிப்பா 4 அடி கொண்டதா. ஆசிரியப்பா மட்டும்தான் என்ன செய்யும் பாடுவோரின் கருத்துக்கு ஏற்ப எல்லைகள் இல்லாமல் என்ன செய்யும் நீண்டு கொண்டு போகும் அப்படின்னு இருந்தது. ஆனால் யாப்பருங்களுக்கு அருகே கூறுறது அப்படின்னா எல்லா பாக்களுமே 4 பாக்களுமே இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு எல்லையை கொடுக்குது. இந்த கடைசி வரியை மகடு முன்னிலையில் அமைந்த அந்த வரி. சரி, அடுத்ததாக அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதி தொடை அப்படின்னா என்ன? தொடை என்பது செய்யுள் உருபுகளுள் ஒன்றை குறிக்கும் இலக்கண சொல்லாகும். பார்த்துக்கோங்க, டேஸ் என்பது செய்யுள் உருபுகளுள் ஒன்றை குறிக்கும் இலக்கண சொல்லாகும் அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். அதனால் தொடை அதாவது இந்த மாதிரியே கொடுத்துருக்கிறதுனால சொல்கிறேன். மாலைகளில் பூக்களை அழகுபெற தொடுப்பது போல பாக்களில் இடம்பெறும் அடிகளில் சீர்களில் எழுத்துக்கள் அழகுபெற தொடுக்கப்படுவதால் தொடை எனப்படுகிறது. இந்த கருத்தை அடி 2 தொடுத்தல் முதலாயின தொடையே அப்படின்னு நினைச்சப்படுது. இந்த நூற்பாவரியாக குறிப்பிடப்படுகிறது. தொடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காரண பெயர். ஏன்னா மாலை அப்படி அடுத்தடுத்தா வைத்து தொடுப்பது, அதனால தொடை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா எழுத்துக்களை அழகு பெற தொடுப்பது தொடை விகற்பம். இடமிருந்து வளம் அந்த எழுத்துக்கள் முறைப்படி அடி தொடை எனப்படும். அவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள சீர்களில் இடமிருந்து வளமாக எழுத்துக்களை அழகு பெற தொடுப்பது தொடை விகற்பம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்விரு வகைகளில் அடி தொடை என்பது மோனை, இயைபு, எதுகை, அளபடை, முரண், அந்தாதி, இரட்டை தொடை, செந்தொடை இதெல்லாம் என்ன செய்யும் இந்த மாதிரி 8 வகையில் வரக்கூடியது. இதில் வரக்கூடிய தொடை விகற்பம் அப்படின்னு சொல்கிறது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இணை, பொழிப்பு, கூளை, ஒருவு, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று என 7. இத்தொடை விகற்பங்கள் முறையே மேற்குறித்த முதல் 5 தொடையினை மட்டும். முதல் 5 தொடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இரட்டை தொடை, செந்தொடை, அந்தாதி தொடை இது 3ம் இல்லாமல் மோனை, இயைபு, எதுகை, அளபடை, முரண் இந்த தொடைகள் மட்டும் வரக்கூடியது.
அந்த 5 தொடைகள் மட்டும் இந்த 7 தொடைகளோடு சேர்த்து தொடை விகற்பம் 7ஓடு சேர்ந்து உரள தொடை விகற்பங்கள் 35 ஆகும். சேர்ந்து வரும்போது அது என்ன செய்யுது 7 × 5 35ஆக நமக்கு வருகிறது. இப்போ அது எப்படி வருதுன்னு எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். தொடை வகைகளோட நூற்பா. எழுவாய் எழுத்தொன்றின் மோனை. எழுவாய் எழுத்தொன்றின் எழுவாய் அப்படின்னா முதல் எழுத்து. அதனால் எழுவாய் என்றாலும் ஆதி முதல் அப்படின்னாலும் மோனைக்கு வரும். முதல் தொடை அப்படின்னு சொன்னாலும் அது மோனையை தான் குறிக்கும். இறுதி இயைபு. இறுதி எழுத்து சீர் இது ஒன்றி வரக்கூடியது இயைபு. அடுத்து பார்த்தோன்னா இரண்டாம் எழுத்து. இரண்டாம் வலுவா எழுத்தொன்றின், அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்று போல ஒன்றி வருவது. இப்போ வலுவா அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால இந்த யாப்பருங்கல உரையாசிரியர் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பட்டு பாட்டு இப்படி கூட வராமல் பட்டு குறிலுக்கு அடுத்து நெடிலுக்கு அடுத்து வரதை கூட எழுவாயாக எடுத்துக்க முடியாதான். இது வலுவா எழுத்தொன்றின் அப்படின்னு சொல்கிறதுனால, இதை மிகுத்து சொல்கிறதுனால இப்படி வரதை தான் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மறுதலைத்த மொழியான் வரினும் முரணடி. மறுதலைத்த அப்படின்னாலே மாறுபாடாக வந்த அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அப்போ மாறுபாடாக வருவது முரணாக இருக்கும். இதுவும் அடிதோறும் மொழி முதற்கண், அந்த அடிதோறும் அடிகளில் வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக அடிதோறும் மொழி முதற்கண் அழியா அளபெடு தோன்றுவதாகும் அளபடையே. மொழி முதற்கண் வரக்கூடிய எழுத்து அளபெடுத்து வரக்கூடியது, அடிதோறும் அளபெடுத்து வரக்கூடியது அளபடை அப்படின்னு நிச்சயப்படுகிறது சொல்லப்படுகிறது. வலுவா எழுத்தொன்றின் மோனை இறுதி இயைபு. இரண்டாம் வலுவா எழுத்தொன்றின் மாதே எதுகை. மறுதலை மாதே நீங்கள் சொல்லியிருக்கிறது எதுவும் பொருள் இல்லையானா இது வந்து என்னது மகடுவு முன்னிலை, பெண்ணை அழைத்து கூறுவது போல சொல்கிறாரு. மறுதலைத்த மொழியான் வரினும் முரணடி. அடிதோறும் மொழி முதற்கண் அழியாத அளபெடுப்ப தோன்றுவதாகும் அளபடையே. விகற்பம் வரக்கூடிய முறை பார்த்தோம் இல்லையா பாருங்க. அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று மோனை, அந்த 35 வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த 35 இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க தனித்தனியாக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 2 பார்த்தோன்னாலே புரிஞ்சிடும். அடி அளபடை, இணை அளபடை, பொழிப்பளபடை, ஒருவளபடை, கூளை அளபடை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்றளபடை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து அளபடை வரைக்கும் என்னென்ன இலக்கணம் அப்படிங்கிறத ஏற்கனவே உள்ளது பார்த்தோம். அதுக்கப்புறமா 3 அளபடைகள் இருக்குது. அதாவது அந்தாதி, ரெட்டை, செந்தொடை, இது 3 இருக்குது. அதற்கான விளக்கத்தை வந்து தனி ஒரு நூற்பாவாகவே என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடல் பாருங்க. அந்த முதலா தொடுப்பது அந்தாதி, அடி முழுதும் வந்த மொழியே வருவது இரட்டை, வரன்முறையான் முந்திய மோனை முதலா முழுதும் ஒவ்வாது விட்டால் செந்தொடை நாமம் பெரும் நறுமென் குளற்றே மொழியே அப்படின்னு என்ன செய்கிறாரு. இந்த கடைசி பகுதி இது மகடுவு முன்னிலை. இப்போ இங்கே அந்தம் முதலா, அந்தம்னா தொடக்கம் முதலாக, அந்த ஆதி அந்தம், ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு, அந்தம் முடிவு. முதல் அடியினுடைய முடிவு அடுத்த அடியினுடைய தொடக்கமாக வருவது அந்தாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்தம் அப்படின்னா முடிவு, முதல்ல தொடக்கம்னு சொல்லிட்டேன். அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதினா தான் முதல் அடியோட கடைசி. இப்போ வந்து கடைசி அடி மலரே அப்படின்னு முடியுதுன்னா ஒன்று மலரே அப்படின்னு தொடங்கும், இல்லை ரே அதில் தொடங்கும். இந்த மாதிரி வரக்கூடியது அந்தாதி. அடி முழுவதும் வந்த மொழியே, அதாவது ஒக்குமே 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 அப்படின்னு வந்த சொல்லே என்ன செய்கிறது திரும்ப திரும்ப வருவது இரட்டை தொடை. அதுக்கப்புறம் முந்திய மோனை முதலாக, இதுக்கு முந்தி நம்ம பார்த்த எதுகை, மோனை, இயைபு, முரண், அந்தாதி, இந்த இரட்டை தொடை வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இது வரைக்கும் உள்ளதில் இது எதுவுமே வராத ஒன்றாக வரக்கூடியது தான் இந்த செந்தொடை அப்படிங்கிறது. இப்போ மீதி உள்ள 3 வகைக்கான இலக்கணம் இதில் என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு இதுக்குமான எடுத்துக்காட்டு பாடல் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இது வந்து உதாரண முதற் நினைப்பு காரிகையிலே கொடுக்கப்பட்டிருக்கு. மாவும் புன் மோனை, இயைபின் கைவடி
எதுகை கேவின் முரணு. இது வந்து அந்த பாடல் வரியினுடைய முதல் இந்த மாவும் புண் அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடல் வந்து மோனைக்கு எடுத்துக்காட்டு. அதை அப்படியே பாட்டாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். நீங்கள் புத்தகம் வச்சுருக்கும் போது அந்த பாடல்களை ஒப்பிட்டு என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவும் புல்லும் அப்படின்னு தொடங்கி இருக்கிற இந்த பாடல் முதல் வரியில் எல்லாமே மா நெடிலை வைத்தே தொடங்குகிறது, மோனைக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இயைபுக்கான எடுத்துக்காட்டு பாடல். இயைபு அப்படின்னா இறுதி அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே அணங்கே ரணங்கே அணங்கே 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 அடிதோறும் அப்படி இறுதி சீர் ஒன்று வர தொடுப்பதால் இது வந்து இயைபு அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா அடியிலையும் வந்திருக்கிறதுனால அடி இயைபு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுகை. எதுகைனா இரண்டாம் எழுத்து. வடி கடி இடி பிடி எல்லாமே பாருங்கள் குறியில எடுத்து வரக்கூடியதாகவே என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இது எதுகை. அடுத்ததாக முறைருள் பரந்தன்ன. இங்கே இருள், அடுத்து வந்து என்னது நிலவு அடுத்த வரியிலே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரும்பு பொண்ணு சிறுகுடி பெருமதர். இந்த மாதிரி எதிரெதிராக என்ன செஞ்சிருக்கு, முரணாக வந்துள்ளது. அடுத்ததாக அளபடை. இதில் எல்லாமே முதல் அடியில் அளபடையாக அளபெடுத்து வந்திருக்கிறது. இது அளபடைக்கான எடுத்துக்காட்டு பாடல். இது பக்சொடை வெண்பால அமைந்திருக்கக்கூடிய பாடல். அடுத்ததாக பார்த்தோன்னா அந்தாதி. உலகுடன் விளங்கும் ஒளித்திகள் அவர் மதி மதிநலன் அப்படின்னு அடுத்த வரி தொடங்குது. இங்கே முக்குடைன்னு முடிஞ்சிருக்கு. அடுத்த வரி பாருங்கள், முக்குடைன்னு தொடங்கி. முக்குடைன்னு அந்த வரி முடிஞ்சு முக்குடை ஆசனம்னு முடிஞ்சு ஆசனம்னு தொடங்கியிருக்கு. அறிவன்னு முடிஞ்சு ஆசனம் அறிவுசார் அறிவனை அப்படின்னு முடிஞ்சது அறிவுசார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இதே வரி திரும்ப ஒருக்கையா என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா புரிந்து தூளை முடிஞ்சு இங்கே தூ தொடங்கியிருக்கு. இது அந்தாதியில் அமைந்த ஒன்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஓரடி முழுவதும் ஒரே சொல்லாத ரெட்டை தொடைக்கான எடுத்துக்காட்டு பாடல். ஒக்குமே 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 ஒக்கும். ஒரு வரி முழுவதும் ஒரே சொல் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கிறது. இது ரெட்டை தொடைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக நமக்கு வந்து என்ன தொடை, இதில் வந்து கடைசியாக வரக்கூடியது செந்தொடை பார்த்தோம். இதில் மோனை முதலான எதுவுமே வரக்கூடாது, எதுகை இருக்கக்கூடாது, மோனை இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லாமல் வேறுபட்டு வரக்கூடிய ஒன்று தான் வந்து என்னது செந்தொடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தா முதல் வரி பார்த்திங்கனாலே தெரியும், எதுகை மோனை இல்லை, முரண் இல்லை, இயைபு இல்லை, எதுவுமே இல்லாமல். அதே மாதிரி இரட்டை தொடையோ அந்தாதியோ எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து செந்தொடை அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.